ஃபார்மேட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மேட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான சந்தேகத்துக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மேட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், வீட்டில் நடக்கக்கூடாததெல்லாம் நடக்குது. அம்மாக்கள், பாட்டிகள் இவங்கெல்லாம் சில நேரங்களில் புலம்புறதை நம்ம கேட்டிருப்போம். இதெல்லாம் நம்ம வீட்டில் நடக்க வேண்டியதே இல்லை, நடக்கக்கூடாதெல்லாம் நடக்குது, ஏன் இப்படி நடக்குது, என்ன விதியா இல்லை ஏதாவது செய்வின கோளாறா, இது என்ன பிரச்சனைன்னு தெரியல அப்படின்ற மாதிரி நடக்கக்கூடாது நடக்குது அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே சார், அந்த விஷயங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிறதுக்கு என்ன காரணம்? விதியா இல்லை கர்மாவா இல்லை என்ன காரணங்கள்னால ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடாத ஒரு விஷயங்கள் நடக்குது சார்? ஒரு திடீர் மரணமாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைகளாக இருக்கலாம், பிரிவாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். காரணம் என்ன சார்? கண்டிப்பாக இந்த நம்பருங்களுக்கெல்லாம் எதிர்வினை ஆற்றுறது எவ்வளோ ஒரு பயங்கரமாக வேலை செய்யுதுங்கிறத இப்போ நான் சொல்கிற நிகழ்ச்சி நல்லா கவனிச்சிக்கிங்க. ஒரு நம்பருங்கிறது சர்க்கஸ் இருக்கு இல்லைங்களா, சர்க்கஸ் துப்பாக்கி போன்று. சர்க்கஸ் துப்பாக்கி ஏன் அதை கம்பேர் பண்ண ஒரு நம்பர்னுடைய பவரை பற்றி, ஒரு நம்பர்னுடைய பவர் ஒரு சர்க்கஸ் துப்பாக்கி. சர்க்கஸ் துப்பாக்கினா என்னங்க? சர்க்கஸ் துப்பாக்கினா சர்க்கஸ் துப்பாக்கி அப்படின்னா அது முன்னையும் சுடும் பின்னையும் சுடும். பார்த்துருக்கீங்களா? தெரியல, பார்த்ததில்லை சார். அதான் சர்க்கஸ். சர்க்கஸுங்கிறது வழக்கத்துக்கு இல்லாதது செய்கிறது தான் சர்க்கஸ்ஸு. வழக்கமாக செய்கிறதுக்கு பேர் சர்க்கஸ்ன்னு பேர் வைக்க முடியாது இல்லையா? யானைன்னு இருக்குது, நடந்து போவோம். யானை எங்கன்னா டான்ஸ் ஆடுமா? சர்க்கஸ் பண்ணால் டான்ஸ் ஆடும். புலி இதுக்குள்ளே அந்த தீ பந்தத்துக்குள்ளே உள்ள பாயும். எல்லாம் புளித்தி காட்டு விலங்குகளுக்கு தீனாவே பயந்து ஓடணும், தீ உள்ளே பாயும். அதான் சர்க்கஸு. இயலாததானே இயல வைக்கிறது தான். துப்பாக்கினா முன்னதாக சுடும், ஆனால் சர்க்கஸ் துப்பாக்கி பின்னையும் சுடும். நம்ம அபூர்வ சகோதரர்கள்ன்ற ஒரு படத்தில் இவர் கமல் ஒரு டைலாக் பேசுவார், இது சர்க்கஸ் துப்பாக்கி. ஏன்னா சர்க்கஸில் வேலை செஞ்சவர். இது சர்க்கஸ் துப்பாக்கி, முன்னையும் சுடும் பின்னையும் சுடுன்னுவார். அதுதான் அந்த அர்த்தம். அதான் அந்த லாஜிக் இன்றைக்கும். அப்போ ஒரு நம்பருக்கு பவரும் சர்க்கஸ் துப்பாக்கி போன்று தான். காரணம், உங்கள் நம்பரு சரியோ தவறோ அது உங்களை மட்டும்தான். இப்போ தவறாக இருக்குது, சரியாக இருந்தால் நீங்கள் மேலே வர போகிறீங்க, உயர்ந்த இடத்துக்கு வர போகிறீங்க. தவறாக இருந்தால் உங்களை தாழ்த்தி விட போகுது, லாஸ் பண்ணி விடுது, ஏதோ ஒன்று பண்ணுது. இதுதான் லாஜிக். பொதுவாக நம்பரை பொறுத்த வரைக்கும் மாற்றியும் பண்ணும், இப்படியும் பண்ணும் சில பேருக்கு, அப்படியும் பண்ணும் இன்னும் சில பேருக்கு. அந்த சீக்ரெட்டை தான் சொல்ல போகிறேன். இப்போ உதாரணம், வீட்டில் கணவன் மணி யாரோ அவங்க டேட்டு 12ஆம் தேதி பிறந்திருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஆனால் உண்மை தான். அது எக்ஸாம்பிள், யாருங்கிறது இல்லை. 12ஆம் தேதி பிறந்திருக்குறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு 3-6 ஆப்போசிட்டு நம்ம ஃபார்மெட்டு கான்செப்ட். பேர் 6ல் இருக்குது. 12ஆம் தேதி பிறந்தாங்கன்னா 12-3, பேர் 6னா 24ஆம் தேதி, 24 நம்பரில் பேர், அப்போ 6. அப்போ 3க்கு 6 ஆப்போசிட். அப்படி இருக்கக்கூடாது. 3க்கு 6க்கு ஆப்போசிட்டுன்னு இருந்ததுனாக்கா நம்ம கான்செப்ட் படி அவங்களுக்கு லைஃப்பில் சரியாக வராது, எதுவுமே கனெக்டிவிட்டி இருக்காது. ப்ரிடிக்ஷன் சொன்னால் இப்படி தான் சொல்லணும். எல்லாம் எதுக்கு முனையாக இருக்கும், நல்ல 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 நிகழ்வே அவங்க லைஃப்பில் நடக்காது. இது பொதுவாக சொல்கிறேன், இது எல்லாத்துக்கும் பொருந்தோ. முடிச்சுட்டு இப்போ சொல்ல போகிற கண்டென்ட்குள்ளே அந்த கான்செப்ட் உள்ள கனெக்ட் பண்ண போகிறேன். அப்படி தான் நம்ம சொல்லணும். அதுதான் உண்மையும் கூட. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் 12ஆம் தேதி பிறந்த அந்த வீட்டு பெண்மணிக்கு 24ஆம் நம்பரில் பேர் இருக்குது. எதுவுமே ஃபுல்ஃபில் ஆகலை அப்படின்னு சொல்லும் போகும்போது அவங்களுக்கு தான் ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குது. இப்படி இருந்துச்சுனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது ஒரு ஏஜ் இருக்குது. அந்த ஏஜுக்கு அப்புறம் திடீர்னு அந்த வீட்டில் சடனாக நேற்று நைட் வரைக்கும் நல்லா பேசினாருங்க, காலம்பரை பார்த்தாக்கா அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுங்க, திடீர்னு இதாகிட்டாருங்க. திடீர் நிகழ்வுகள் இப்படி நடந்துருச்சுனாக்கா உங்கள் ஸ்பவுஸ், உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு நம்பர் இது மாதிரி தவறுதலாக இருந்தால் அது எதிரில் அவர் கணவர் அட்டாக் பண்ணும். ஒய்ஃபுக்கு இந்த நம்பர் இருக்குது, அப்போ ஒய்ஃப் தான் நாங்கள் தாக்கணும். ஆமாம், எதிரில் இருக்கக்கூடிய இதான். அதுக்கு தான் நான் முதல்ல சொன்ன ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போதே. ஓகே, சர்க்கஸ் துப்பாக்கி மாதிரி. எண்கள் சர்க்கஸ் துப்பாக்கி போன்று எதிர்வினை கூட ஆற்றும். முன்னையும் அவர்களையும் செல்ஃபாகவும் பாதிக்கும், எதிரில் உள்ள நம்பர்லையும் பாதிக்கும், லைஃப் பார்ட்னரையும். இவங்க தவறுனா இவங்களுக்கு தான் நடக்கும் இல்லை, அவங்க கணவர் அட்டாக் பண்ணும். செக் பண்ணி பாருங்கள். நிறைய வீட்டில், பெண்கள் வீட்டில் கணவர் இது சட்டனா, அதாவது இல்னஸாக இருந்துட்டு உடல் ரீதியாக பாதிப்பு இருந்து அதுக்கு நான் போகல, அதுக்கு சொல்லலை. சடனாக இது மாதிரி நடந்துச்சுன்னா இப்படி இருந்தால் அது நடக்கும். அதுக்கு நம்ம ஏஜ் இது உள்ள அப்படிலாம் கிடையாது. அது
அதெல்லாம் வந்து 32 வயசில் இருக்குது, 37 இருக்குது, 42 இருக்குது, 47, 52, 57 இந்த மாதிரி சின்ன ஏஜில் கூட நடக்கும். அது கணக்கு போட்டு பார்த்து அவங்க லைஃப் ஆர்டர் போட்டு பாருங்கள், இப்படி இருக்கும். அப்போது இந்த நம்பர் வந்து எதிர்வினையை கூட பாதிக்க வைக்கும். அதனால் நம்பர் வந்துட்டு எல்லோரும் நினைக்கிற மாதிரி என்னங்க ஏபிசிடி ஏலேருந்து இசட் வரைக்கும் 24 எழுத்து 1 2 3 1லேருந்து 9 அப்படி நீங்களாம் நினச்சிக்கிட்டீங்கன்னாக்கா அது தவறு. ஆனால் இப்போ நம்ம ப்ரோக்ராம் ரெகுலராக பார்க்குறோம், யாரும் நினைக்க மாட்டீங்க. காரணம், அவ்வளோ விஷயங்களை நான் கொடுத்துட்டு வரேன். அவ்வளோ விஷயங்களை நிறைய என்ன சொல்கிறது, விதி என்னன்னு கண்டுபிடிச்சி சொன்னேன், விதிசார் நம்பர் சொன்னேன், தேவதை நம்பர் சொல்கிறேன், அப்புறம் பிரசனை என்ன சொல்கிறேன், அப்புறம் லைஃப் நம்பர், எண்களிலே ஃபார்மெட்டுன்னு ஒரு தனி ஒரு இது எவ்வளவோ கொடுத்துட்டு சொல்லிக்கிட்டே போவேன். இப்போ இதுவும் வந்து ரொம்ப கவனிக்கத்தக்கது, கேர்ஃபுல்லாக இருக்கணும். நாம் நினைக்கிற போல் எல்லோரும் நினைக்கிற போல் நம்பரு சரியாக இல்லை, தவறுதலாக உங்கள் டேட்டுக்கு உங்கள் பேர் இருந்தால் அது உங்களை மட்டும் பாதிக்கலை, உங்களுடைய லைஃப் பார்ட்னரையும் பாதிக்க வைக்கும். ஏற்கனவே இது மாதிரி நடந்தவங்க செக் பண்ணி அவங்க ஃபேமிலிக்குள்ளே போட்டு பாருங்கள், கரெக்டாக அவங்களுக்கு அந்த நம்பர் இருந்திருக்கும். இவங்கள தட்டினா அங்கே ஆகுது அது. அதனால் நீங்கள் அசால்ட்டாக சில இடத்துலலாம் இருக்காதீங்க. அப்போ நாங்கள் 12ஆம் தேதி பிறந்து நாங்கள் 24 நம்பர் பேர் இருக்கிறவங்க நாங்கள்லாம் கவனமாக இருக்கணுமா, கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறணுமா, இருக்கணும், பார்க்கணுங்கிறது தான் சொல்கிறது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான கடமை இது. அதனால் இதில் நீங்கள் புரிஞ்சுக்கிறது இன்னொன்று, ஒரு நம்பரு அவங்க டேட்டுக்கு அவங்க பேருக்கு தவறுதலாக இருந்தால் அது அவங்கள மட்டும்தான் பாதிக்க வைக்குதுங்கிறதுல அர்த்தம் இல்லை. எதிர்வினை கூட எதிரால் கூட தாக்கும். அந்த எதிரால் வேற்றால் கூட கிடையாது. உங்கள் லைஃப் பார்ட்னரையும் அதாவது ஸ்பௌஸ் உங்களையும் பாதிக்க வைக்கிறதுக்கு உண்டான பவர் வந்துட்டு எண்களுக்கு இருக்குது. எண்களுடைய பவரை இப்போ புது பரிமாணத்தில் நீங்கள் கேட்டிருப்பீங்க. கண்டிப்பாக சார். நிறைய பேருக்கு வந்து குழப்பம் இருக்கும், நம்ம வீட்டில் ஏன் இப்படி தான் நடக்குதுன்னு. இது கூட ஒரு காரணமாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த காரணத்துக்கான சொல்யூஷன் நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு கொடுப்பீங்க. ஏன்னா வந்து ஒரு பேர் மாற்றம் பண்ணுறது மூலமாக பிறந்த தேதியில் என்ன பலன் இருந்தாலும் அந்த பேரினுடைய தாக்கம் வந்து நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் தடுத்து நிறுத்தணும்னு நிறைய பேருக்கு நீங்கள் ப்ரூஃப் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு பதிவில் சொன்ன விஷயங்கள்லாம் நிறைய பேர் மனசில் இருக்கக்கூடிய குழப்பத்தை தீர்க்கக்கூடிய ஒன்றா இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.